தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாம் வாருங்கள். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆகியோரின் திருமணம் வெகு விமர்சையாக நடக்கிறது. கல்யாணத்திற்கு முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் என மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கிறது. கல்யாணம் முடிந்ததும் தடபுடலாக விருந்து பரிமாறப்பட்டது. எல்லோரும் சாப்பிட்டு முடிந்த பிறகும் உணவு பெருமளவு மீதம் இருக்கிறது. இதை பற்றி மீனாட்சி அம்மன் சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க. உடனே சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களில் ஒருவரான குண்டோதரனை அழைத்து சாப்பிட சொல்கிறார். குண்டோதரன் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு முடித்த பிறகு, எனக்கு இன்னும் பசிக்குது, சாப்பாடு தாருங்கள் என்று கேட்கிறார். அவர்களும் சமைத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இவரும் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆனால் இவருடைய பசி தீரவே இல்லை. மீனாட்சி அம்மனுக்கு என்ன செய்யறது என்று புரியவில்லை. மறுபடியும் இத பற்றி ஈசனிடம் சொல்றாங்க. உடனே ஈசன் பூமியில் 3 குழிகளை தோண்டி அதிலிருந்து உணவை வரவழைக்கிறார். அதை சாப்பிட்டு முடித்த பிறகுதான் குண்டோதரனுடைய பசி அடங்குகிறது. இப்போது தண்ணீர் தாகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. அண்டா குண்டா என எல்லா தண்ணீரையும் குடிக்கிறார். ஆனால் அவருடைய தாகம் அடங்கவே இல்லை. உடனே சிவபெருமான் குண்டோதரனை அழைத்து தரையில் வை கை என்று கூறி தன் தலையை சாய்க்கிறார். அவர் தலையில் இருந்து கங்கை நதி ஓட ஆரம்பிக்கிறது. குண்டோதரன் தன்னுடைய கைகளை அந்த நதியில் வைத்து தண்ணீரை எடுத்து குடிக்கிறார். அப்போதுதான் அவர் தாகம் அடங்குகிறது. சிவபெருமானின் வாக்குப்படியே மதுரையில் ஓடும் இந்த நதி வைகை என்ற பெயர் பெற்றது.